கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்போ உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றும் பலருடைய வாழ்க்கையில குறை இருக்குன்னு சொல்லி ஒரு வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு தேவைகள் நிறைய இருக்கு, எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு, ஆனா அதெல்லாம் கிடைக்கல. இப்படி அநேக குறையோடு கூட நீங்க இருக்கலாம். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களுக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாங்க. எரேமியா 31 அதிகாரம் 14 ஜெரேமியா 31 சாப்டர் வெர்ஸ் 14. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று அப்பா சொல்றாங்க. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்ற, நான் என்னுடைய நன்மையினால் உங்களுக்கு திருப்தியாக போறேன். உங்க வாழ்க்கையில குறை இருக்கா, நன்மை இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, உங்க மனசு கவலையா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, அப்பா நான் திருப்தி ஆக்குவேன்னு சொல்றாங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல எல்லாவற்றையும் நான் நிறைவாக்குவேன் என்று சொல்றாங்க. உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருக்கும், அந்த சமாதான குறைச்சல் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அப்பாவுடைய சமாதானத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிப்பார். அதே போல இன்றும் நீங்க ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கும் இன்னைக்கு அப்பா நல்ல செய்தி சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படி அப்பா ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றாங்க. எல்லா தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி அப்பாவுடைய நன்மையினால உங்களை என்ன பண்ண போறாங்க, திருப்தியாக்க போறாங்க. ஒரு நல்ல வேலை வேணும்னு சொல்லி நீங்க காத்திருக்கலாம். கோர்ட்டு பிரச்சனையா இருக்கு, அந்த கோர்ட்டு பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க காத்திருக்கலாம். என்னுடைய வியாதி போகணும் பிரதர், இந்த வியாதி ஒரே எனக்கு தொல்லையா இருக்குன்னு சொல்லி நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். ஒரே கடன் பிரச்சனையா இருக்கு, என் கடன்ல இருந்து எப்படியாவது விடுதலை வராதா சொல்லி நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். குடும்பத்தில் ஒரே தரித்திர சூழ்நிலையா இருக்கு, இந்த தரித்திரத்திலிருந்து எப்படி நான் வெளியே வரப்போறேன்னு தெரியலையே, எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கிடைக்கலையே, எனக்கு குழந்தை பிறக்கலையே, இப்படி அநேக குறையோடு கூட நீங்க இந்த காலை நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா உங்களுக்கு தான் சொல்றாங்க, அப்பாவுடைய நன்மையினால நான் உங்களை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்றாங்க. அவருடைய நன்மையினால் உங்களை நிச்சயமாக நான் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் பாருங்க 25 நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன். விடாய்த்த ஆத்மான்னு என்ன அர்த்தம்? களைப்படைந்து சோர்வடைந்து போயிட்டீங்க. நான் ஏசப்பா தானே தேடுறேன், எனக்கு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி நீங்க சோர்வடைந்து போயிருப்பீங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க களைப்படைந்து போயிட்டீங்களா, நான் உங்களுக்கு சம்பூர்ணமாய் நான் தருவேன் என்று சொல்றார். தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். அப்பா நிச்சயமாக நான் உங்களை நிரப்புவேன் என்று சொல்றாங்க. அடுத்து சங்கீதம் 107 அதிகாரம் 8 பாருங்க. சாம்ஸ் 107 verse 8. தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். தவனமுள்ள ஆத்மான என்ன? மிகுந்த தாகமுள்ள ஆத்மா, ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற ஆத்மா. நீங்க இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்காக இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் சொன்னால, இந்த எந்த பிரச்சனையில நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கீங்களோ, இதுல எந்த பிரச்சனையில நீங்க வேதனையோடு கூட இருக்கிறீங்களோ, அதுதான் உங்களுக்கு தாகம். அப்பா சொல்றாங்க, அந்த மிகுந்த தாகம் உள்ளவர்களுக்கு நான் திருப்தி ஆக்குவேன்னு சொல்றேன். நீங்க கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடைச்சா போதும், கொஞ்சம் சுகம் கிடைச்சா போதும், ஒரு சின்ன வேலை கிடைச்சா போதும், இப்படி நீங்க சின்ன சின்னதா நினைக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, நான் உங்களை திருப்தி ஆக்குவேன். அடுத்து பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால நிரப்புவேன் என்று இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க. அப்பா மீண்டும் மீண்டுமாய் சொல்றாங்க, என்னுடைய நன்மையினால் உங்களை நான் நிச்சயமாக நிரப்புவேன். ஆதியாகமம் 31 அதிகாரம் 24 அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையா இரு. இங்க யாக்கோபு குறித்து பார்க்கிறோம். இங்க வேற யாரும் இல்லை, லாபான்றது அவருடைய மனைவியோடைய சகோதரன். அவர் என்ன பண்றாரு, பின்தொடர்ந்து வருகிறார், யாக்கோபை அழிப்பதற்காக வருகிறார். இங்க அப்பா என்ன பண்றாங்க, லாபானுடைய சொப்பனத்துல போய், நீ யாக்கோபோடு கூட நல்லதுதான் பேசணும், தீமை ஒன்றும் பேசக்கூடாது என்று சொல்லி அப்பா எச்சரிப்பு கொடுக்குறாங்க. இன்றைக்கும் அப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க. அப்பா சொல்றாங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டு திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்றாங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்காக யார் கூட வழக்காடணுமோ நான் போய் வழக்காடுவேன். அவங்க சொப்பனத்துல போய் நான் பேசுவேன். என் பிள்ளைகளுக்கு எதிராக நீ ஒன்றும் செய்யாத. நீங்க அநேக காரியங்களுக்கு பயந்து திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்றாங்க, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
அந்த எதிரிகளை நான் பார்த்து கொள்வேன், அவர்கள் உங்களை மேற்கொள்ளாதபடி நான் உங்களை பார்த்து கொள்வேன் என்று சொல்றாங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம், ஜெனிசிஸ் 50 சாப்டர் verse 20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். உங்களை அழிக்கணும்னு சொல்லி அநேகர் திட்டம் தீட்டிருக்கலாம், உங்களுக்கு பின்பாக வேலை செய்து கொண்டிருக்கலாம். அப்பா சொல்கிறாங்க, அவங்க என்ன வேணாலும் செய்து போட்டோம், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறேன். அவங்க என்ன தீமை செய்தாலும் அது உங்களுக்கு நான் நன்மையாக மாற்றுவேன். உங்கள் கூடையே இருந்து உங்களுக்கு குழி பறித்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி, அது குடும்பத்தில் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்ககிட்ட நல்லா சிரித்து பேசுகிறாங்க, ஆனால் பின்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பாதாளத்தையே வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, இந்த காலை நேரத்தில் அவங்கள குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அப்பாவை மட்டும் நோக்கி பார்த்து கொண்டு போயிட்டே இருங்க, மிச்சத்தை நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். அதை நன்மையினால் நானே முடிய பண்ணுவேன் என்று சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அநேகர் வருத்தத்தோடு கூட தான் இருக்கிறீங்க. அப்பா சொல்கிறார், நீங்கள் கவலைப்பட, எதை குறித்தும் முதல்ல அப்பா சொல்கிற காரியம் பயப்படாது, ரெண்டாவது கவலைப்படக்கூடாது, அடுத்து அழக்கூடாது. ஏசப்பா உயிரோடு எழுந்தோடனே சொன்ன முதல் வார்த்தை என்ன? ஸ்ரீயே அழாது. காலை நேரத்தில் அப்பா சொல்ல, நீங்கள் அழுது கொண்டு பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, எனக்கு ஒரு விடிவு காலமே வராதா, எனக்கு விமோச்சனமே வராதா அப்படின்ட்டு சொல்லிலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சிலர் செத்தே போயிடலாம், நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பா இந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க, உங்களுடைய எல்லா பிரச்சனையும் எல்லா போராட்டத்தையும் நான் மாற்றுவேன். மத்தேயு 7:11 அப்பா அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். மேத்யூ 7:11, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பொல்லாதவராகிய நாமளே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் பொழுது, அப்பா சொல்கிறாங்க, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா என்ன சொல்கிறாங்க? நம்முடைய அப்பா அவர் பரலோகத்தில் இருக்கிற, இது சொல்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஏசப்பா தான் சொல்கிறாங்க. உங்கள் பிதா நம்ம அப்பா. அதனால தான் எதாக இருந்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லி நீங்கள் கூப்பிடணும். அதனால தான் இந்த ஊழியத்துக்கு பேர் வாக் வித் ஃபாதர் மினிஸ்ட்ரிஸ். இந்த ஊழியத்தை கொடுத்ததே அப்பா தான், இந்த பேரை கொடுத்ததே அப்பா தான். அதனால தான் அப்பா சொல்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகளை நான் போஷிப்பேன், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க, உங்களுக்கு நன்மையானதை கொடுக்கறது அதிக நிச்சயம் அல்லவா, நான் நிச்சயமாக தருவேன். நீங்கள் ஏன் பயந்து கொண்டு இருக்கிறீங்க, ஏன் தேங்கி கொண்டு இருக்கிறீங்க? நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே அல்ல. சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், சகரியா 9:12 அப்பா சொல்கிறாங்க, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்க, அப்பா கிட்ட வாங்க, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்கிறாங்க. அப்போ ரெட்டிப்பான நன்மையை இன்றைக்கே நான் தருவேன் என்று சொல்கிறாங்க. கடைசி ஒரு வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், சாம்ஸ் 103 verse 5ல், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று அப்பா சொல்கிறாங்க. உங்கள் வாயை அப்பாவுடைய நன்மையினால் நான் திருப்தியாக்குவேன். அது எப்படி வாயை நன்மையால் திருப்தியாக்குவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்பாவோட வார்த்தையை நீங்கள் பேசணும். அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தை நிறைவேறும். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன்னு சொல்லும்போது அப்பாவோட தழும்புகளால் குணமாக்குவாங்க. அப்பா நிச்சயமாய் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்ற அப்பாவோட வார்த்தையை சொல்லும்பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு வீடு உண்டாகும். இப்படி எல்லாவற்றுக்கும் அப்பா வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையினால் உங்கள் வாயில் பேசும் பொழுது உங்களை நன்மையினால் அப்பா திருப்தி ஆக்குவாங்க. அப்பாவோட வார்த்தையை நீங்கள் அதிகமாக பேசணும். அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல வேதத்தை படிக்கணும். சகரியாவில் பார்த்தோம்ல, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், அப்பாவுடைய வார்த்தையிட்ட திரும்புங்க. அப்பாவோட வார்த்தையை அதிகமாக படிங்க, அந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் அறிக்கை செய்கிற அப்பாவுடைய வார்த்தைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமாக இன்றும் புதிதாக அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாதவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு நீங்கள் வேணும், என் இருதயத்துக்குள்ளே வாங்க, என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க, எனக்கு நீங்கள் தான் வேணும்னு சொன்னீங்கன்னா இப்போ உங்கள் இருதயத்துக்குள்ளே அப்பா வந்துடுவாங்க. இப்பொழுதும் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசுனீங்கப்பா. நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன்.
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இன்னைக்கு சொன்னீங்கப்பா, நான் என் பிள்ளைகளை நன்மையினால் நிரப்புவேன். அவருடைய பிரச்சனை, போராட்டம், உபத்திரவங்கள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு என்னுடைய நன்மையினால் நான் நிரப்புவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நீங்கள் பேசினதுக்காக நன்றி. இப்பொழுதும் மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு கூட இருந்தாலும் இப்படி தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு தெய்வீக சுகத்தை கட்டளெடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. உடைய பிள்ளைகள் யாருக்கெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்காங்களோ, ஐசியூவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு கூட ஜெபித்து கொண்டு இருக்காங்கப்பா. இப்பொழுதும் உடைய தழும்புள்ள கரம் அவர்கள் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ இப்பொழுதே அவர்களை தொட்டு தெய்வீக சுகத்தை கட்டளெடுக்கிறதுக்காக, இந்த நிமிடமே சுகம் உண்டாகிறதுக்காக, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக, கிரியேட்டிவ் மிரக்கல் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. டாக்டர் இந்த உறுப்பெல்லாம் இல்லை என்று சொல்லியிருக்கலாம்ப்பா. இப்பொழுதே உங்களுடைய தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு அந்த உறுப்புகள் இப்பொழுது உண்டாகிறதுக்காக நன்றி. இப்பொழுதே அந்த கிரியேட்டிவ் மிரக்கல் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி தகப்பன். மறித்தே போயிருந்தாலும் உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி ஜீவனை மீண்டும் தருகிறதுக்காக நன்றி தகப்பன். குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதற்காய் இப்பொழுதே அந்த அற்புதங்கள்ல நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி தகப்பன். இப்பொழுதும் கடன் அதிகமாக இருக்கேன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. அந்த கடனை எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போடுகிறதுக்காக நன்றி. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர். குடும்பத்தில் சமாதான சந்தோஷத்தை கட்டளையிடுகிறீர். அவங்க பிஸ்னஸை ஃப்ளரிஷ் பண்ணுகிறீர் அப்பா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணுகிறதுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் அவர்களோடு கூட வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பேர். ஆமேன், ஆமேன். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு ப்ரேயர் பண்ணிருந்தா கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. நாளை காலையும் புதிய வாக்குத்தத்த செய்தியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.